சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. சென்னையை அடுத்த பூந்தமல்லி ஒன்றியம் பாரிவாக்கத்தில் திமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை மற்றும் கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் நாசர், பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் பொழுது பிரம்மாண்டமாக 50 பெண்களுக்கு வாஷிங் மிஷின், 100 பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் 750 பெண்களுக்கு மிக்சி வழங்கப்பட்டன. 100 மூத்த திமுக உறுப்பினர்களுக்கு பொற்குழி வழங்கப்பட்டது. மேலும் ஏராளமான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டன. கருணாநிதி மார்பளவு சிலை மற்றும் 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியையும் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அமைச்சர் நாசர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கமலேஷ் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் பொதுக்குழு உறுப்பினர் முத்தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை அளித்தார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், வரும் வழியில் பார்க்கும் மக்கள் அனைவரும் முதலமைச்சர் நலமுடன் இருக்கிறாரா என்றுதான் கேட்டார்கள். உங்கள் முதலமைச்சர் பூரண நலமுடன் இருக்கிறார். விரைவில் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,50,00,000 பெண்கள் மாதாந்திரம் 1000 ரூபாயை முதலமைச்சர் கொடுத்துள்ளார் என மேடையில் பேசினார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த அறகுருத வெங்கல சிலையை தத்ரூபமாக
ஆயிரக்கணக்கான கழக தோழர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இந்த விழா மேடைக்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரை கமலேஷ் அந்த சான்றிதழ் எடு. கையெழு எழுதுகிறோம் 750 பெண்களுக்கு மிக்சி வழங்குகிற நலத்திட்ட இந்த விழாவுக்கு அந்த வரவேற்பு, உற்சாகமான வரவேற்பு, அன்பு எல்லாம் முதல்ல என்ன கேட்பது, முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு, அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கிற அந்த அன்பு கேள்விதான். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார். விரைவில் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வீடு திரும்பி விடுவார். மருத்துவருடைய சிகிச்சையினாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பினாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார் என்பதை நான் இங்கே முதல்ல குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கலைஞருடைய 2 சிலைகளை திறந்து வைக்கின்ற அந்த பெருமையும் நான் பெற்றிருக்கின்றேன். சொல்லப்போனா இந்த மாசத்துல மட்டும் வடசென்னை, செங்கம், திருவண்ணாமலை அப்படின்னு 4 இடங்கள்ல தலைவர் கலைஞருடைய சிலைகளை திறப்பதற்கான அந்த பெருமையும் நான் பெற்றிருக்கின்றேன், இந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதேபோல் கலைஞர் நூலகத்தையும், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தையும், லைப்ரரியும் திறந்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் எனக்கு அளித்த அண்ணன் நாசர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாசர் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எங்களுக்கெல்லாம் அவர் சீனியர். இங்கே பேசும்போது குறிப்பிட்டார், இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இளைஞர் அணியிலிருந்து ப்ரமோட் ஆகி தாய் கழகத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். இன்னும் பெருமையா சொல்லணும்னா, ஒரு ஒன்றிய கழக செயலாளரால இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு எழுச்சியா, இவ்வளவு பிரம்மாண்டமா மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை செய்ய முடியும்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மட்டும்தான் முடியும். அதுக்கு இன்னொரு கூடுதல் காரணம் என்ன, அவரும் இளைஞர்களிலிருந்து மக்கள் பணியாற்றி, கழக பணியாற்றி இன்றைக்கு ஒன்றிய செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.